1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதி உள்ளலாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று நீதி செய்கிறவன் என்று அவரிலே என்று பிறவன் அறிந்திருக்கிறார்கள். நீதி செய்யறவங்க மட்டும்தான் பிறந்திருக்கிறாங்களா? அநீதி செய்யறவங்க நேராய் போவாங்களா? நீதி செய்யறவங்க மட்டும்தான் பிறப்பாங்க இருப்பாங்க. அநீதி பாவம் செய்யறவங்க இருக்க மாட்டாங்க. நீதி செய்யறவன் தான் பிறந்திருக்கிறான். இப்படி என்ன செய்யறான்? நீதி செய்யறான். நீதி செய்யணும், அநீதி செய்யக்கூடாது. நன்மை செய்யணும், ஒருத்தருக்கு என்ன பண்ணக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. அவன் எப்பவுமே அவன் பிறந்திருந்து அவன் வளர்ந்து முதிர் வயது வந்து 4, 5, 6 தலைமுறை பார்ப்பாங்களா? அநீதி செய்யறவன் துர்மார்கனாய் வாழ்ந்து பாவம் செய்து பிறரை அவமானித்து பிறருடைய பணத்தை சம்பாதித்து செய்கிறவன் அவன் எப்படியா இருப்பானா? அப்பட முடியாது. அவன் நரகத்துக்கு நோக்கி ஸ்ட்ரெயிட்டா பாதாளத்துக்கு போவானா? நீதி செய்யறவன் வந்து என்னைக்கு பிறந்திருக்கிறானா? நீயும் நானும் நீதி செய்யணும். ஒருக்கு நீதி செய்யணும் கூட பரவாயில்ல, அநீதி செய்யாதீங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்து சுற்றி திரிந்தவராக இருந்தார். என்ன நன்மை செஞ்சாரு? அநேக நன்மைகள் செஞ்சார். ஒரு இடத்துல கூட யாருக்கு அநீதி செய்யல, யாரையும் கேவலமா பேசல, யாரையும் புறம்பே தள்ளல, யாரையும் அற்பமா எண்ணல. புத்தியில ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே தன் வீடை இடிக்கிறாளா? இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை கட்டி நானும் என் பிள்ளைகளையோ என் கணவனையோ என் தாயோ என் தகப்பனோ இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும்.